ஹலோ, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம். காம்போ ஆஃபரில் வந்து இப்போ ரெயின் லில்லிஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காம்போ ஆஃபர் நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறோம். அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ், வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுறோம். சரி, எப்படி இவங்ககிட்ட ரெயின் லில்லிஸ் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, இவ்வளோ ஹெல்த்தியாக, அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 8973385884 இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், ஊர், பின்கோடு இல்லை அட்ரஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். எப்போயாவது இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவோம். அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ், அது மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறோன்றதுக்காக நம்ம வந்து பல்பில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த வகையில் நம்ம இது கொடுத்தது வந்து வின்டர் ஸ்வீட். ஓகே, வின்டர் ஸ்வீட் வந்து பை நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் சொல்ல வந்துக்கிறேன், இந்த க்ளவுஸை பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. வெயிலில் ஃபுல்லாக நான் வேலை பார்க்குறதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டேன் ஆகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கனால அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இது என்னென்னா பர்பஸ்லி நானே கட் பண்ணுது. ஏன்னா எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது நான் கட் பண்ணுது. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு தான் ஈச் அண்ட் எவ்ரி இது வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் இது, ஏன் அது அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றக்கா நானே இந்த சிசர்ஸ் வச்சு இந்த தையலை எடுத்து விட்டுட்டு ஃபோன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறதுக்காக நான் இது என்னோடதுக்காக நான் கட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோவே தான். ஓகேவா? இது மாதிரி ஒரு 10 க்ளவுஸ் வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன், மாற்றி துவச்சி யூஸ் பண்ணிக்குவோம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஸ்வீட். ஓகே, வின்டர் ஸ்வீட்டில் வந்து பை நேச்சரே இது ஸ்மாலாக இருக்கும். பக்கத்தில் பல்ப்ஸ் வச்சுருப்பாங்க. இது தனியாக நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 70, 120, 100 அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது வளர்கிறத பொறுத்து நம்ம கொடுத்துட்ருந்தோம். இந்த ஆஃபரில் வந்து நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிச்சுட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டு இது வரீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குமான்றது தெரியாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்ச் தான் இது நான் எடுத்துருக்கிறேன். ஸோ வின்டர் ஸ்வீட், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிராக்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ நீங்கள் பழைய வீடியோஸ் கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், பூத்த பூ, இங்கே பாருங்கள், பூத்துருக்கு பூ. பல்ப் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றிராக். ஓகே, சுற்றிராக்கோட பல்பு சைஸு இந்த தொட்டியில் இந்த பேட்சில் நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே இந்த சைஸ்லேயே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே பூத்த பல்பு சைஸ் தான். ஸோ ஆஃபர்லன்றதுனால நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நம்மக்கிட்ட வளர்த்தே நம்ம கொடுக்குறதுனால 100% கலர் கன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து இவங்க ஆன்டி சந்திராவும் அதே தான், இதே பேட்ச்லேருந்து இது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரராரி வந்து பார்த்திங்கன்னா 100, 150 கொடுத்துட்டு இருந்த பல்பு ரொம்ப நாளாக நம்ம 90 அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம். இப்போ இந்த ஆஃபரில் இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரராரி, ஆன்டி சந்திரா, சுற்றிராக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்டர் ஸ்வீட், இந்த நாளும் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு 500 நம்ம கொடுத்தோம். எல்லாமே மதர் பல்பு தான். ஓகே, எல்லாமே மதர் பல்பு தான். ஒரு வின்டர் ஸ்வீட் மட்டும் சில பேர் வந்து எனக்கு 5 கொடுங்க 10 கொடுங்கன்னு சொன்னதுனால இது கொஞ்சம் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னால் இப்போ க்ளீன் பண்ண முடிஞ்சது மட்டும் க்ளீன் பண்ணி இங்கே நான் வச்சுருக்கிறேன் தங்கங்களா. ஸோ இது பார்த்துட்டு என்னென்ன ரெயின் லில்லிஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்களேன். நம்மளால் வந்து கேட்லாக் இது பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறேன். வேறு லாங்குவேஜில் இருக்கவங்களும் வந்து கேட்குறீங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் ஹேவ் கேட்டலாக் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சென்ட் மீ கேட்டலாக் அகெயின் அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ பல்பு சைஸ் இது தான், இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி தான் அடினியமும் நம்மளுக்கு இது நம்ம வளர்த்தே கொடுக்குறதுனால அந்த நம்பிக்கையில் வாங்குறவங்க கிட்டத்தட்ட 200, 300, 400, சில பேர் 500 வெரைட்டி கூட ரீச் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட தங்கங்கள் கொடுத்தது தான். ஃபீட்பேக்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி சந்திராலாம் ஃபுல்லாக பூத்துருக்கா. அப்படி என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணிவிடுவோம். இதை கட் பண்ணி 4-5 நாளில் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையான பல்ப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து எதுக்காக இப்படி காமிக்கிறேன்னா, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த லீஃபை கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரூட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். நல்ல சிசர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லாவே ஒரு நாள் அந்த மாதிரி நிழல் காய்ச்சலாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். எவ்வளோ யூனிஃபார்ம் அழகாக இருக்குது பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதை நான் இந்த வீடியோவில் கட் பண்ணலாம், ஏன்னா எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் இருக்கணும், அதுக்காக நான் அதை வச்சுருக்கேன். ஸோ தங்கங்கள் வேணுன்றவங்க இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் வச்சுட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து அடினியமுக்கு வரேன் நான். அடினியமுக்கு நம்மளோட அக்கியரா 390 போட்டிருந்தோம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். அதோட சைஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் காமிச்சு நான் கொடுத்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலர்ஃபுல்னு நிறைய ஒரு 40 நியூ வெரைட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த 40 நியூ வெரைட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நம்மளோட தங்கங்கள் வாங்கினது ரிவ்யூ போட்டிருக்காங்க, அதை காமிச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தயவுசெய்து புதுசாக வரவங்க, டேபிள் ரோஸ் இன்னும் நான் எதுவுமே சேல் கொடுக்கல, புதுசாக வரவங்க, ஓகே, புதுசாக வந்து தமிழ்ச்சி கடன் 1 வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு வரவங்க மெசேஜஸ் உடனே ரிப்ளை வரணுன்ட்டு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக எங்கிட்டேருந்து ரிப்ளை வராது. அதே மாதிரி ரெயின் லில்லி மண்கலவை இது எல்லாம் நிறைய வீடியோவில் நம்ம போட்டாச்சு.
ஆனாலும் திரும்ப திரும்ப நியூவாக வந்து கேட்குறவங்களுக்காக இது வந்து லெமன் குவார்ட்ஸ். ஓகே, லெமன் குவார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி சேல் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஊண்டி வச்சுருக்கோம். ஓகேவா, இது ஊண்டி வச்சு 10 days ஆச்சு. ஆனால் எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லை, ஸ்ப்ரவுட் ஆகிற மாதிரியே இல்லை. ஆல்ரெடி வளர்த்திட்டு இருந்த பல்ப்ஸை அப்ரூட் பண்ணி கட் பண்ணி ட்ரை பண்ணி சேல் கொடுத்தது போக ஒரு 10-15 நாள் கழித்து நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஊண்டி வச்சுருக்கோம். ஆனால் யாராவது ஸ்ப்ரவுட்டாக இருக்காங்களா 10 days இடையில? இல்லை. ஸோ ரெயின் லில்லிஸில் நீங்கள் முத நாள் வச்சுட்டு அடுத்த நாள் வருமா? இல்லை. தயவுசெய்து உங்களை நீங்களே வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போய்க்கிறாதீங்க. ரெயின் லில்லி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஆர்வ கோளாறில் கேட்குற கேள்விகள்லாம் நம்மளால் வந்து முடியலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, நான் நிறைய என்னோடய எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன். ரெட் மெக்காவெல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து போட்டு வாங்கி 2 வருஷம் பூக்காமல் இருந்து சிலது அழுகி அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது தங்கங்களா. இதெல்லாம் உள்வாங்கினா மட்டுமே தான் நம்ம ரெயின் லில்லிஸில் தமிழச்சி கார்டனில் எப்படி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இயற்கையில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இவங்க எல்லாமே வளர்ந்து வர அப்டேட்டையும் நான் உங்களுக்கு காமிப்பேன். எப்படி ஊண்டி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், டிப்பு வெளியில் இருக்கணும். இந்த டிப்பு வந்து வெளியில் இருக்கணும். நம்ப மாட்டீங்க சொன்னால், ஒரு தங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, தலைகீழாக அந்த பல்போட பாட்டம் இருக்கும்ல வெங்காயம் மாதிரி, நம்ப மாட்டீங்க, அதை அப்படியே இப்படி திருப்பி ஊண்டி வச்சுட்டு வளரல. நான் சொன்னேன் முதல்ல பல்பு உயிரோடு இருக்கான்னு முதல்ல தோண்டி பாருமா தயவு செய்து அப்படின்னு. நான் சிரிப்பு தான் வருது ஒரு பக்கம் இப்படிமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் தங்கங்களா, அது வேறு எங்கேருந்து வருதுன்னு கூட பார்க்கல. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு புதுசுனா அப்படிங்கிறப்ப கேட்கலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா வீடியோஸ் ரெயின் லில்லி ஹவு டு ஷோ ரெயின் லில்லின்னு போட்டாலே 1000 வீடியோ வந்து விழுகுது, அதை பார்க்கலாம். எதுவுமே இன்றைக்கி கிடைக்காத ஒரு பொக்கிஷம்லாம் கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகாமையும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா தான் வரும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரஞ்சு ஷைன் இவங்கெல்லாம் பாருங்கள். இவங்களும் அதே பேட்சில் வச்சு நம்ம இது பண்ணது தான். ஆக்சுவலி இதை நான் ஒரு தனி வீடியோ அப்டேட்டே போடணும்னு நினச்சேன். ரெயின் லில்லி சீட்ஸோடு இது நான் சொன்னேன் இல்லையா 1 week கழிச்சுன்னு சொல்லி. இன்றைக்கி தேதி 16. ஓகே, 10ஆம் தேதி நம்ம போட்டது ஏதாவது முண்டியிருக்கா பாருங்கள், ஒன்றும் முண்டலை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 7-8 நாள் நான் என்ன பண்ணேன், நல்ல ஒரு மழை இடையில 2-3 நாள் இருந்ததுனால சரி இவங்களை வேண்டாம், மழையில் வச்சு தெரித்து ஓடிடுவாங்க எங்கேயாவது பறந்துன்ட்டு. ஷேடு, அதாவது எப்படின்னா பிரைட் லைட் இருக்கிற இடமா. இப்போ இது வெயில் அடிக்கிற இடம். ஓகே, இப்போ இங்கே வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து சன்லைட் வராது, ஆனால் பிரைட் லைட் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல வச்சுருந்தேன் நான். அப்புறம் தான் நான் திங்க் பண்ணேன், மேபி சன்லைட் இவங்களுக்கு டேரெக்டாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு உயிர் வளரணும்னா சன்லைட் கண்டிப்பாக வேணும், அது தேவைன்னு நினச்சி தான் நான் என்ன பண்ணேன், நேற்றுக்கு எடுத்து வச்சேன். இப்போயோட வந்து இதை எடுத்து வச்சு ஒரு நேற்றுக்கு காலையில் வச்சது 12 hours, ஒரு 18 hours ஆயிருக்குது. ஓகே, இன்றைக்கி ஈவினிங் மழை வர மாதிரி இருந்தால் எடுத்து உள்ளே வச்சுருவேன் நான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் திங்க் பண்ணணும், எதனால் ஏது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதிசயமாக இங்கே ஒன்று வந்துருச்சுன்னு பார்த்தா புல்லு முளைச்சி வந்துருச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் ரெயின் லில்லிஸ் நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோ ரெயின் லில்லிஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை 1 2 3 4 5 பாட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஆனால் நம்மளுக்கு வந்து வரவே இல்லை, என்னன்னு தெரியல. அதனால் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட 6 நாள் ஆச்சு, நம்மளுக்கு எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். சிட்ரினா எல்லோவோட சீட்ஸை போட்டுட்டெல்லாம் ஒரு பொண்ணு என்கிட்ட, நான் நினச்சேன் கடவுளே பொறுமை வேண்டும் கடவுளே அப்படின்னு சொல்லி. சிட்ரினா எல்லோக்கே அந்த பாடு இன்னும் வரல. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டி வெரைட்டி, எப்படி போட்டாலும் இது பண்ணி வந்துடும். ஸோ இதில் நம்ம பல இது மிக்ஸ் பண்ணி போட்டோம் தங்கங்களா. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தமிழச்சி கார்டனில் சேல் எப்படி கொடுக்குறோம் என்னென்னு கொடுக்குறோன்னு புரியல சிஸ்டர், நீங்கள் வந்து வீடியோஸ் போடுறீங்க ஆனால் அதுலேருந்து எப்படி எங்களுக்கு சேல் கேட்குறதுன்னு தெரியலன்னு சொன்னவங்களுக்காக தான் நான் இனிஷியலாக அந்த மெசேஜ் வச்சுட்டேன். ஓகேவா, ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு சேலில் ஒருத்தவங்க 4 செட்டு போயிட்டு வந்ததில்ல, அதிலேருந்து கட் பண்ணி வச்சது. இது சில பேர் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களும் தெரியாது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ வளர்ந்து இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ டேபிள் ரோசஸ் மேபி இன்னும் ஒரு 2 weeks கழிச்சு செப்டம்பர் 1st week அந்த மாதிரி வந்து நான் சேல் கொடுப்பேன் தங்கங்களா. ஹாப்பி கார்டனிங்.